Hey Damis, welcome to JK Holic. If you obsessed with JK, just like me, JK-க்காக ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம்டா நம்ம. மிலிட்ரி மேன், ஸோ ரக்கடான மிலிட்ரி மேன் நம்ம JK. இதில் வந்து நம்ம ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டடிக்குள்ளே போய்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேகே வந்து ஒரு ரக்கடான மிலிட்ரி மேன்டா. ஸோ அவன் வந்து நேஷனுக்காக மட்டும்தான் நான் இருக்கிறேன், எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. ஸோ பேரண்ட்ஸே ஆஸ் யூஷுவல் பேரண்ட்ஸே எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தான் மிலிட்ரிக்கு போயிருக்கான் அவன். இப்போ வந்து ஹரியானால தான்டா இருக்கான் அவன். அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அவங்க அம்மா தான் அவருக்கு கால் பண்றாங்க. ஜெகே, ஏன் ஜெகே இப்படி பண்ணிட்டு இருக்க? வயசாயிட்டு இருக்கு ஜெகே, இப்படி பண்ணாத ஜெகே. என்ன வயசாகு? 35 வயசாகுதா? கல்யாணம் பண்றா மா. கல்யாணங்கள் கம்முன்னு இருக்குமா, எனக்கு கடுப்பாகுதுமா. தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் தான் கால் பேசுறதா? நான் உங்களுக்கு கால் பண்ணணுன்றதுக்காகவே போடுவேன். ஆனா நீங்க கல்யாணம் கல்யாணம் பேசி செம்ம இரிட்டேட் ஆகி என்னோட பிபி லெவல் தாம்மா அதிகமாகுது. டேய், ஏன்டா இப்படி பண்ற? கல்யாணம் ஆகி என்னடா உன் வயசுல உள்ளவங்களுக்குலாம் என்னது குழந்தை குட்டியோட இருக்காங்கடா. எங்களுக்கும் ஆசை இருக்காதாடா? ஒரே பையன்டா நீனு. கல்யாணம் பண்ணாம மிலிட்ரியில போய் உட்காந்துட்டேன் இப்படி. இந்த நாடு உனக்கு என்ன தாண்டா தந்தது? மா, அதை பத்தி பேசாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆயிடுவேன். ஐயோ அப்பா சாமி, நான் இதை பத்தியுமே பேசல. தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கினா உன்னை சொல்ற நீ. அப்படியா? உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், அந்த மாதிரி எனக்கு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்குக்கு ஒரு போட்டோ தான் அனுப்புறான். ஸோ அது வந்து அவனோட வேற யாருமே இல்லை, அவனோட சைல்ட்ஹுட் ஒரு க்ரஷ் தான். டேய், இந்த புள்ளைய நான் எப்படிடா தேடுவேன்? உனக்கு 35 வயசு ஆகுதுடா. இந்த பிள்ளைய பார்த்தா என்னமோ 10 வயசு மாதிரி இருக்கு. மா, அவ என் சைல்ட்ஹுட் லவ்வர்மா, இப்படி பேசாதீங்கம்மா. சைல்ட்ஹுட் லவ்வரா? எது? இந்த நிம்மி கூட ஒருத்தி சுத்திட்டு இருப்பாளே, அவளா? அவதான். டேய், உன் தங்கச்சிக்கே கல்யாணம் பண்ணிட்டோம்டா. நான் அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு கூட தெரியல ஜிக்கி. எனக்கு தெரியாது. அவளை கல்யாணம் பண்ற மாதிரி தான் நான் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா என்ன அப்படியே விட்டுருங்க. நான் வந்து என்னோட நேஷனுக்காகவே நான் இருந்துட்டு போயிடுறேன். ஜிகி, இப்படி பேசாத ஜிகி, கஷ்டமா இருக்கு ஜிகி. அம்மாக்கு என்ன பேசிட்டு இருக்கேன்னு இப்ப தோணுது. உன்னை நான் எதுக்கு படிக்க வச்சேன்ற மாதிரி. மா, என்ன டென்ஷன் ஆகாதீங்கம்மா. சரிடா, டே கல்யாணம் பண்ணிக்கிறா ப்ளீஸ்டா. அப்பாவுக்கு வேற நெஞ்சு வலிக்குதான்டா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்பாக்கு என்னாச்சு? இதெல்லாம் உன்ன நினைச்சுதான் ஜெகி. ஒரே பையன் பாசம் காட்டி காட்டி வளர்த்து நாட்டுக்கு உன்னை நேர்ந்து விடவாடா நாங்க உன்னை பெத்து வச்சிருக்கோம். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீனு? என்ன ஆச்சுமா? அப்பாவுக்கு செஸ்ட் பெயின் வந்து கீழே விழுந்துட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா கொஞ்சம் சிவியர் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் ஆச்சு? எத்தனால இப்படி ஆச்சு? அவளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல் தான்டா, பிபி லெவல் எல்லாமே அதிகமாயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கொலஸ்ட்ரால் எல்லாமே ரைஸ்ல இருக்க. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரை என்ன சொல்றது? நானு போனை கொடுங்க அவர்கிட்ட. ஹலோப்பா, சொல்லுப்பா ஜேகே. என்னப்பா ஆச்சு? ஒன்றும் ஆகலப்பா, நல்லா தான் இருக்கேன், நீ விடு. அம்மா சொல்றதெல்லாம் காதில் வாங்கிக்காது. ஐயோ, என்ன ஏன் இப்படி 2 பேரும் சேர்ந்து சாகு அடிக்கிறீங்க? கஷ்டமா தான்ப்பா இருக்கு, என்ன பண்றது? 35 வயசு ஆகுதுடா உனக்கு. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்ப என் வயசு தான் உங்களுக்கு பிரச்சனையா? கத்தாதடா. அம்மா சொல்றத கேளுடா. கல்யாணம் பண்ணிக்கோ ஜேகே. ஷோ, என்ன டென்ஷன் ஆக்குறீங்கப்பா. நான் ஜேகே, அம்மா சொல்றதுதான் கேட்கல, நான் சொல்றதையாவது கேளுடா. நான் இன்னைக்கு இருப்பனோ நாளைக்கு இருப்பனோ, நான் செத்து போனா கூட நீ வருவியான்னு கூட எனக்கு தெரியல. பா, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கப்பா. எங்களுக்குன்னு இருக்கிறவங்க நீங்க மட்டும்தான். தெரியுதுல்ல ஜேகே, எங்களுக்கும் அதே மாதிரிதான் ஜேகே. நீ மட்டும்தான். உன் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அவளும் குடும்பத்தோட இருக்கா. உனக்கு ஒரு குடும்பம் இருந்தா தானேடா நாங்க நிம்மதியா கண்ண மூட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ போராட்டத்துக்கு அடுத்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. வந்து தொலைறேன், பொண்ணை பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் ஜேகே. ஸோ அப்போ உங்க கோயிலுக்கு போயிருக்கீங்க. அப்போ வந்து ஜேகேயோட அம்மா வந்து உங்களை பாக்குறாங்க. அப்பா, எவ்வளோ அடக்க உடக்கமா இருக்கா அந்த பிள்ளை. ஏங்க, இவ்வளோ வந்து நம்ம ஜேகே கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ஏன்டி, அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறது போதாதா? இவன் ஆல்ரெடி எனக்கு வந்து எல்லாம் கரெக்டா இருக்கணும், யாருமே எங்கேயும் போகக்கூடாது, அப்படியே இருக்கணும் இப்படியே இருக்கணும், அவ்வளோ ரகடா பேசிட்டு இருப்பான். இதே மாதிரிதான் பேசுவான் என்ன மாரி. எப்படிங்க அவனை மாரி பேசுறீங்க? ஐயோ அம்மா, இதெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சிருச்சுடி, கம்னுறி. ஏங்க, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உனக்கு பிடிச்சிருக்கு சரி, அந்த புள்ள மூஞ்ச பாரு, பால் வெடிகிற மாதிரி இருக்கு. இவன்கிட்ட கஷ்டப்படுண்டி அந்த புள்ள. இவனுக்குலாம் இவனை மாரியே ஒரு புள்ள நந்தி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்க அம்மா தாண்டா வராங்க அங்க கோயிலுக்கு. ஸோ அப்படி வரும்போது வந்து உங்க ஜிகேயோட அம்மா வந்து பாக்குறாங்க. உங்களையே ஜிகேயோட அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வைன் அங்க பாரு, உன்னை ஒரு 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 ஆண்டி பார்த்துட்டே இருக்காங்க. என்னம்மா சொல்ற? வயசு பையன் பார்த்தாவது பரவாயில்ல, இந்த ஆண்டிலாம் பார்த்து என்ன பண்றது? என்ன பேசுற வயன்? சும்மா சொல்லிட்டு வைன் மழுப்புறா. ஸோ வைன் எப்படின்னா ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கேரக்டர்ரா. இன்னசென்ட் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டர்ட்டி மைண்ட் தான் அவன். ஆனாலுமே அவளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பா.
எப்ப பார்த்தாலும் அவளோட ஹாப்பினஸை விட மற்றவங்களோட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் நம்ம ஒயின். ஸோ இப்படி இருக்கும்போது ஜேகேவோட அம்மா தான் வந்து ஒயினோட அப்பா கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அலைன்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், உங்கள் பொண்ணை எங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஒயினோட அப்பாவுமே வந்து என்ன சொல்லிருப்பாரு, ஓகே நாங்களும் எங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இருக்கிறோம், ஆனால் வந்து மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்பா இருக்கும்போது ஜேகேவோட அம்மா தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து மிலிட்ரி மேனாக இருக்கான், நல்லா தான் சம்பாதிக்கிறான், நல்லா படிச்சிருக்கான் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. வயசு எத்தனை அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து 35 அப்படின்னு சொல்லாமல் அவங்க வீட்டில் ஜேகேவோட வீட்டில் வந்து 30 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒயினுக்கு வந்து இப்போ தாண்டா வந்து ஒரு 24 ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து 30 ஆகுதா அப்படின்னு யோசிக்கிறாங்க வீட்லயே. 30 தான் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே ஒயினோட அப்பாவுக்கு வந்து என்னம்மா ரொம்ப ஏஜ் இருக்க மாதிரி இருக்குன்னு, ஜேகேவோட அம்மா வேற என்னடா இது 35ன்னு சொல்லியிருந்தா ஐயோ அம்மா போங்கன்னு இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லைங்க, பையன் ரொம்ப நல்ல பையன் தான், நல்லா உங்க பொண்ணை பார்த்துப்பான், வயசு என்னம்மா வயசு, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நாட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினோட அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து எல்லாமே நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ ஜேகே வந்து எப்படின்னா எதுக்குமே வரல. எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. ஃபோட்டோ கூட பார்த்துருக்க மாட்டான்டா அவன். நீங்களும் தான் அதே மாதிரி ஃபோட்டோ பார்த்துருக்க மாட்டீங்க. சரி ஓகே, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதால தான் நீங்களும் இருப்பீங்க. ஆனாலுமே வந்து உங்களுக்கு எப்படின்னா மிலிட்ரி மேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்கள்கிட்ட, ஜேகேவோட நம்பரை. நீங்கள் கால் பண்ணும்போது என்ன யார் நீனு, நான் ஒயின், என்ன ஒயின்னா யாருன்னு தெரியல, ஏங்க உங்களுக்கு பார்த்து பொண்ணுங்க நான். ஓ அப்படியா, சரி ஓகே, என்ன வேணும் உங்களுக்கு? சும்மா கால் பண்ண பேசுறதுக்கு தான், எனக்கு டைம் இல்லை, நாங்கள் டியூட்டிக்கு போகணும், ஓகேயா, நான் ஃப்ரீ ஆகிட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். அப்படி ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் ஏதோ பிஸியாக இருக்கணும், ஓகே ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாகவே பேசிட்டு வச்சுருந்துருப்பான். சரி என்ன இப்படி இருக்கான் சிடிசிடென்ட்டு, ஐயோ ஒயின் உன்னோட கனவுலாம் எவ்வளோ இருந்தது, நல்லா பேசணும் பையன், அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும், ரொமான்ஸாக இருக்கணும், இவனுக்கு ஒன்றும் சுட்டு போட்டால் கூட வராது போல இருக்கே, ரொம்ப தயங்கிட்டு உட்காந்துருக்கீங்க இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே. மா மிலிட்ரி மேனுன்றீங்க, கால் பண்ணி பார்க்குறேன், இந்தமாரி எனக்கு வேலை இருக்குது வை அப்படின்னு சொல்கிறாருமா அவரு. ஏண்டி உன்னை யார் அதுக்குள்ளே கால் பண்ண சொல்லுமா, சும்மா பேசுறதுக்கு தான் கால் பண்ணேன், அதுக்குன்ட்டு என்ன கல்யாணம் வரையும் நான் வந்து கம்முனே இருந்துட்டு அதுக்கடுத்து பேசுனா என்ன நான் பேசுறது சொல்லு, யாருனே தெரியாத கல்யாணம் பண்ணிக்கணுன்றியா நீனு? அப்புறம் உங்கள் அப்பாவை நானும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? மா நீலாம் ஓல்டுமா, நான் ட்ரெண்டில் இருக்கேன், நீ கம்முன்னு இருமா, இப்படி பண்ணாத, நீ என் கனவே அழிச்சிட்டு அப்படி இருக்கு. அப்பாட்ட சொல்லுமா இந்த கல்யாணம் வேணாமா, எனக்கு இன்னும் அவரை பார்த்தா எனக்கு சரியா வர்ற மாதிரி தெரியல, நீங்கள் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க பாருமா எவ்வளோ, நான் எவ்வளோ சின்ன பொண்ணா இருக்கேன், இவர் எவ்வளோ ரக்கடா இருக்காரு, 30 வயசுன்றீங்க என்னம்மா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கீங்க. ஸோ அந்த கல்யாண டேட்டு வந்துட்டு ஜேகே அப்பதான் வந்து இறங்குறானே இந்த கல்யாண மண்டபத்திலே. ஸோ அப்படி வந்து இறங்கிடுறான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட யூனிஃபார்ம் எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க, யாரா இவன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜேகேன்னு மட்டும் தான் சொல்லிருப்பாங்க, தெரியும் ஃபோட்டோ காட்டிருக்க மாட்டாங்கல்ல எல்லாருக்கிட்டையும். எல்லாருமே முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இவன் பாட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பாட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு அந்த ஸ்டேஜில் உட்காந்துடுறான்டா. நீங்களும் அதே மாதிரி பிரைடல் லுக்கில் சூப்பராக ரெடியாகி வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான், என்னடா இவனை எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு. ஆனால் ஜேகே உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். பார்த்துட்டு எப்படின்னா உங்களோட இன்னசென்ட் ஃபேஸ் அவனுக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலுமே வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம், சரி ஓகே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இவள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, கொஞ்ச நாள் பார்ப்போம், இவளே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கானே ஜேகே. உங்களுக்குமே இவனை பார்த்தோன்னே செம பயம் வருது. ஏன்னா அவன் வந்து தோட்டியில் இருந்துமே வந்து உங்களுக்கு பயமா இருக்கு, ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி. ஸோ இதே வந்துட்டு உங்க பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு. ஜேகே சொல்லு, இந்த மேரேஜை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுங்க ஜேகே, ஜேகே. ஓ இதை சொல்லும் போது என்ன பண்ணிட்டு இருந்த, இங்கே வரையும் கொண்டாந்து நிற்க வச்சுட்டு, ஏன் இந்த நீயும் உங்கள் அப்பா மட்டும் சொல்ல வேண்டியதுன்னு. எனக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது ஜேகே, அதான். ஓயன் என்னை பேச வைக்காத, தயவு செஞ்சு கம்முந்துரு, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. ஜேகே எனக்கு எனக்கு மிலிட்ரினா பிடிக்காது ஜேகே, எனக்கு பயமாக இருக்கு ஜேகே. என்ன பிடிக்காதா, தெளிவாக சொல்லு. எனக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களை என்ன உங்களை எனக்கு பிடிக்கல ஜேகே. பிடிக்கலையா? பிடிக்கல என்ன புடுங்கிறதுக்கு அங்கே வந்து உட்காந்துருக்க, அது முன்னாடியே சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதானே. ஓ நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க, எனக்கு இதெல்லாம் கோவம் வரும், எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஜேகே. எனக்கு நீ எதுவுமே பேசாதவன், என்னை வந்து பிடிக்கலன்ற, பிடிக்காம என்ன இதுக்கு இங்கே வரையும் வந்து உட்காந்துருக்க. ஜேகே அப்பா அம்மா என்ன அப்பா அம்மா,
வா வா. என்ன என்ன பிடிக்கலன்ற வைன், நீ ஈகோ ரொம்ப டச் பண்ற வைன். ரொம்ப ரொம்ப எனக்கு இதுவே செம பயமா இருக்குடா, இவன் அடுத்து என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கும் மேரேஜ் நல்லபடியாக முடியுது. ஸோ செஷுவல் அந்த நைட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் பயந்துக்கிட்டே வரீங்க. ஜே ஐயோ, என்கிட்ட என்ன சொல்றது, காலைல பிடிக்கலன்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதெல்லாம் வேணாம்னா வேணும்னு வானே வேற. வைன், எதை பற்றி நினைக்காம பொறுமையாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக நீங்களே சொல்லிட்டு போறீங்க. ஏன் நிம்மி நிம்மி எனக்கு பயமா இருக்குடி. ஏய், பயப்படாத வைன், போ வைன், உள்ள போ வைன். அவன் வர வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு, கத்துவான். இல்லைன்னா என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அது பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. போ போ உள்ள போ. சரி அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டே உள்ளே போகிறீங்க. பட் ஆனால் அவங்க பார்த்தா ஜேகே இல்லைடா. ஸோ உங்களுக்கு படி ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்படி நீங்கள் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஜேகே ஒரு 1 o'clock போல தாண்டா ரூம்க்கே வரான். ஸோ மேரேஜ் ஆகிருக்கு, ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்றதால அவன் அங்கே போயிருந்துருப்பான். ஃபுல் மப்பில் வரான் அவன் குடிச்சிட்டு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க டீப் ஸ்லீப்பில். உங்களை அப்படியே பார்க்குறான். செம்ம கோவம் தான் வருது அவனுக்கு. என்னை பிடிக்கலன்ட்டு என்னை பிடிக்கலன்னு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு சரி, நீங்க என்ன சொன்னாலும் தூங்கிட்டு இருக்கீங்க. உங்க தூங்குறவங்க மேல தண்ணி ஊற்றி எழுப்பி விட்டுறான். ஜிகி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜிகி? ஏய், பேர் சொல்லாதே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு நான் தூங்கிட்டு இருக்கும் தண்ணி ஊற்றுறீங்க? நான் இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கேன், உனக்கு தூக்கம் கேட்குதா? என்னை பிடிக்கலன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட ஃபுல் வெயிட்டே அவங்க மேலே கொடுத்துருந்தான். அவங்க மேலே விழுந்துடுறாங்க. உங்களுக்கா தாங்க முடியல. ஜிக்கி எந்திரிங்க ஜிக்கி, ஏன் ஜிக்கி இப்படி பண்ணுறீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு ஜிக்கி. ஏய் கம்முனரு, எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. இப்படியோ என்ன கல்யாணம் பண்ணிட்டல நீங்க. ஜிக்கி நான் இன்னும் உயிரினமே உங்களை கல்யாணம் பண்ணி எனக்கு உங்களை பிடிக்கல ஜிக்கி. அது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல ஜிக்கி. ஏய் பிடிக்காதுன்னு சொல்லாத, எனக்கு தான் நான் பிடிக்காது. நான் பிடிச்ச கல்யாணம் பண்ணேன். பிடிக்காதுல, அப்படி எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு இதுக்கு அக்ஸ் பண்ணீங்க? ஏய் ஓவரா பேசுறடி, வாய் ஒட்டச்சிருவோம் பார்த்துக்கோ. ஜிகி சும்மா மிரட்டலாம் வச்சுக்காதீங்க ஜிகி, உங்களுக்கு அதான் சொல்லுவேன் நான். எதுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்க? இப்போ நான் என்ன கேட்டேன்? நீ எதுவுமே கேட்கக்கூடாது போதுமா? ஜிகி கையை விடுங்க ஜிகி, எனக்கு வலிக்குது. எழுந்திரிங்க ஜிகி ஃபர்ஸ்ட். முடியாது, என்னை பிடிக்கலன்ட்டு. இந்த பிடிக்காதவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் உன்னோட ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறான்டா அவன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஈரமாக இருக்குது. அவன் மேலே தண்ணி ஊற்றுனதும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறன்ற பேரில் பைட் பண்ணுறான் அவன். உங்களுக்கா வலி தாங்க முடியல. ஜிக்கி ப்ளீஸ் ஜிக்கி, எனக்கு வலிக்குது ஜிக்கி, விடுங்க ஜிக்கி. ஜிக்கி ப்ளீஸ் ஜிக்கி, விடுங்க ஜிக்கி. ஏய் போய மூடுன்னு சொன்னேன். ஜிக்கி இந்த மாதிரி எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் கையை விடுங்க ஜிக்கி, இப்படி பண்ணாதீங்க ஜிக்கி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜிக்கி. வயன் பண்ண வாய மூடுன்னு சொன்னேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த நைட்டு ரொம்ப ஹெல்லாக மாத்துறாங்க. அவ்வளோ ரகடாக நடந்துக்கிறோம் அவங்கக்கிட்ட. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த விஷயத்தில் இருக்குன்றதால உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்கு. அவங்க பண்ண சிக்கி பொறுமையாவது பண்ணுங்க சிக்கி, ப்ளீஸ் சிக்கி, எனக்கு வலிக்குது சிக்கி. இப்படி தாண்டி பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன். என்னை பிடிக்கலன்னு சொன்னேன், நீ என்னை பிடிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறான். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க நீங்கள், மயக்கம் போடுற அளவுக்கு. சிக்கி என்னால் முடியல சிக்கி, முடியலன்னா சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மயக்கம் போட்டதுக்கு அடுத்து தான் உங்களை விட்டுறானே அவன். அவனோட பேண்ட் மட்டும் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் அவங்களே பார்த்துக்கிட்டு அந்த பெட்டில். ஸோ ஷர்ட் கூட போடாமல். உங்களுக்கா நீங்கள் மயக்கம் தெரிகிற மாதிரி கிடையாது. காலையில் மார்னிங் தான் எந்திரிக்கிறீங்க நீங்கள். ஸோ அப்போ வந்து ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் தான் படுத்திருக்கான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட கை வெயிட் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. சி எப்படி படுத்திருக்கான் பாரு. எனக்கு நைட்டு என்ன கடவுளே, இவனை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்ட்டு அழுதுட்டு இருக்கீங்க நீங்கள் மார்னிங்கே. ஸோ காலையில் தான் நான் எந்திரிச்சு வெளியே வரீங்க. வெளியே வரும்போது அவங்க மேலே ஃபுல்லாக பைட் மார்க்காக இருக்குது. எல்லாரும் பார்த்துட்டு வந்து சரி ஓகே இவங்க வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஹெல்லில் இருந்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி. ஃபுல்லாக நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு தான் கீழே வருவீங்க. வந்துட்டு அதுக்கடுத்து தான் ஜேகேக்கு உங்களை சர்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஜேகே வந்து அதுக்கடுத்து உங்களுக்கு அடுத்து தான் குளிச்சுட்டு வந்திருப்பான். நானா நீ தான் வைக்கணும் உன் புருஷனுக்கு, வை அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகேயோட அம்மா. நீங்கள் தயங்கிக்கிட்டே வைக்கிறீங்க. ஜேகே வந்து அந்த கரெக்டாக நீங்கள் வைக்க போகிற நேரத்தில் அந்த தட்டை எடுத்துடுறான். தட்டை எடுத்தோடனே இந்த சாதம் வந்து கீழே விழுந்துருது. ஸோ அப்படியே எந்திரிச்சு உங்கள் கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் விடுறான். என்ன நினச்சிக்கிட்டு இங்கே வைக்கிறேன்? நான் சாப்பிடணும்னு வைக்கிறியா இல்லை நான் சாப்பிடக்கூடாதுன்னு வைக்கிறியா? தரையில் வைக்கிறேனோ இங்கே தான் நான் சாப்பிடணுமா? ஜேகே நீங்கள் தான் தட்டை. ஏய் நான் பேசினா குறுக்க பேசாத, புரியுதா? ஓகே ஜிக்கி. என்னது? ஓகே ஜிக்கி. சே சாரி. நான் எதுக்கு சாரி கேட்கணும் ஜிக்கி? நான் ஏன் சாரி கேட்கணும்? சே சாரி.
சாரி சாரி ஜெகி. போ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். நீங்க அழுதுகிட்டே உள்ள ஓடிடுறீங்க. நீ எதுக்கு நான் இப்போ அவள்கிட்ட ரூடா நடந்துக்கிறேன்? அவ என்ன இன்னும் ஒரு நாள்ல என்னடா நீனு பாத்தீங்களா அவ எங்க கீழே வச்சான்னு? நானும் பார்த்துட்டு தாண்டா இருந்தேன். நீ எதுக்கு தட்டை எடுத்த பா? அது ஜிக்கி நீ பண்றது சரியில்லை ஜிக்கி. அந்த பிள்ளைய அவ்வளோ கஷ்டப்படுத்தாது ஜிக்கி நீங்க. நான் ஒன்றும் கஷ்டப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போயிடுறான் அவன். உங்களுக்கு அதான் உங்க டேஸ்மே போயிட்டு இருக்கும் பயந்துகிட்டே. அவன் 1 மந்த் மட்டும் தான்டா வீட்டில் இருந்திருப்பானே. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து அவனுக்கு நான் வந்து இந்த மாதிரி கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பானே. 1 மந்த் மட்டும் வீட்டில் இருந்தோடனே இந்த ஒரு 25 டேஸ் இப்படியே போயிருக்கும். பேலன்ஸ் 5 டே மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கும் ஜெய்க்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஜிக்கி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சும்மா சும்மா என்ன சண்டை வளர்க்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஜிக்கி. கம்னரு என்ன சண்டை வளர்க்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க? ஒயின் என்கிட்ட இவ்வளோலாம் நீ பேச்சே வச்சுக்கூடாது, புரியுதா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கும் தான் இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு ஈகோ, இந்த ஒரு ஆட்டிடியூட், இது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஜிக்கி. உனக்கு பிடிக்காதுன்றதுக்காகலாம் என்னால் மாற்றிக்க முடியாது, புரியுதா? ஃபுல் ஃபோர்ஸ் ரூடாக பேசுகிறான் அவன். உங்களுக்கா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னடா இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 1 மந்த் அவன் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க நீங்கள். இப்படி இருக்கும்போது அவன் பர்ஸ் வந்து ஒரு நாள் கீழே வரும். அப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்ப்பீங்க, ஒரு குட்டி பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்ன எதனால் இவன் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக உங்கள் கையிலேருந்து பிடிங்கி உங்களுக்கு ஒரே ஒரு அரை தாண்டா அறைவான். அவன் கண்ணத்துலேயே ஸ்டாப் பண்ணிடுவான். உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். தேவையில்லாமல் என் பொருள்லாம் எடுக்கிறவளை வச்சுக்காத, புரியுதா? ஒய்ஃப் தான், அதுக்குன்னு இவ்வளோ அட்வான்டேஜ் காட்டணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. வைன் வைன் தானே அவன் பேரே? சாரி அரைஞ்சதுக்கு. எனக்கு கோவம் வரும், இப்படி தான் நான் அடிப்பேன், புரியுதா? அதுவும் எனக்கு பிடிச்ச பொருளை தொட்டா. எதுக்கு இதை திறந்த? எதுக்கு இதை பார்த்தேன்? அது கீழே விழுந்தது, அதான் எடுத்து வச்சேன். கீழே விழுந்தது எடுத்து போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொச திட்டிட்டு இருக்கா அவங்கள. ஜேகேயோட அம்மா வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல. ஏன்னா இவன் இவ்வளோ கோவக்காரன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்துமே வந்து சரி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திருந்திருவான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே முடியல. நீங்கள் அழுதுகிட்டே போய் உங்கள் அத்தையை தான் கட்டி பிடிக்கிறீங்க, அதாவது ஜேகேயோட அம்மாவை. இங்கே பாருங்க அத்தை நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ சமாதானப்படுத்துறாங்க. ஏன் ஜேகே இப்படி பண்ண? இங்கே பாரு ஜேகே, அந்த பிள்ளை அழுதுட்டு இருக்கு ஜேகே. மா அதுக்குன்னு என்னால் என்ன பண்ண சொல்கிறீங்க? பொறுமையாக இருக்க சொல்கிறீங்களா? இவட்டெலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா மனசாட்சியும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான் அவன். முடிச்சுட்டு நான் கிளம்புறேன், என்னால் இன்னும் 5 நாள்லாம் இந்த இடத்துலலாம் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நாளுமே வந்து அவன் என்ன பண்ணிடுறான், திரும்ப வந்து ஹரியானாக்கே போயிடுறான். நான் இந்த 3 நாள் வந்து நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் கிளம்புறேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ரூமை எப்பவும் க்ளீனாக வச்சுக்க சொல்லுங்க அவளை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ உங்களுக்கா இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. நான் எனக்கு கொஞ்ச நாள் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன். சரிம்மா நீ போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. டெய்லி அழுதுகிட்டே இருக்கிறது தான் உங்களோட வேலையே. ஸோ எப்பயாவது ஜேகே கால் பண்ணுவான், சரி ஓகே இவன் பண்ணுறப்ப நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான் இருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த டைமில் உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு நிம்மி தாண்டா வரா. சரி விடுவாயின் பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது? ஜேகே சின்ன வயசுலேருந்தே அப்படி தாண்டி. அதுக்குன்னு எங்க பாரு நிம்மி என்னை எப்படி அடிச்சான்னு தெரியுமா அவன்? எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்ன எங்கள் அப்பா அம்மா கூட அடிச்சதே இல்லை நிம்மி. ஐயோ குழந்த மாதிரி இருக்காதடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சண்டை வரதாண்டி செய்யும், நிறைய அடிகள் விழதான் செய்யும். ஏன் நான் உனக்கு அண்ணன் அடிச்சதில்ல, அது வேற இது வேற. நீ இப்படி பண்ணாத, நீ கம்னரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேரும் கொஞ்சம் ஹாப்பியாக பேசிட்டு இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்படியே போயிட்டு இருக்குடா அவங்களோட டேஸ். உங்களுக்கு எப்படின்னா அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நிம்மி உனக்கு ஜேகேயோட ஹிஸ்ட்ரி தெரியுமா? என்னடி அவன் என்ன சேரன்னு சொல்ல மாட்டேனா? அவனை ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு என்ன? அவனுக்கு சின்ன வயசுலேருந்து கூட தானே இருந்தான், இதில் என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு. சரி சொல்லு அவன் எப்படி அப்படின்ட்டு. எப்படின்னா அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆனால் அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு யாருக்கு தெரியும்? பொண்ணு லவ் பண்ணானா? யார் அந்த பொண்ணு? அவன் அந்த ஃபோட்டோவில் இருந்தது அந்த பொண்ணு தானா? எந்த ஃபோட்டோ? இல்லை நிம்மி, அவன் பர்ஸில் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தான், அந்த பார்த்ததுக்கு தான் என்னை அடித்தானே அவன். அடி பாவி, ஒரு ஃபோட்டோவுக்காக கட்டின பொண்டாட்டியே அடிப்பானா அவன்? அடிச்சுட்டானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு ஒரு கால் தண்டா வருது. அது வேறு யாருமே இல்லை, ஜேகேவோட அம்மா. ஒய் நீ கிளம்பி வீட்டுக்கு வரியாம்மா? ஜேகேக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் ஏதோ ஆயிடுச்சாண்டா, நீ வரியா ப்ளீஸ், சீக்கிரம் நம்ம போய் ஜேகேவை கூப்பிட்டு வந்துடலாம். அதை நான் உடனே வரேன், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு நிம்மி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயில் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகேவோட வீட்டுக்கு தாண்டா போகிறீங்க. ஸோ ஒன்றுமே கிடைக்காது, அங்கே ஒரு கன் ஷூட் நடந்திருக்கும். ஸோ அந்த கன்னில் வந்து அந்த ஜேகே வந்து அந்த புல்லட் வாங்கியிருப்பான். ஸோ இதுதான் நடந்திருக்குமே அங்கே. ஸோ கரெக்டாக அது ஷோல்டரில் தான் இருக்கும். அதனால் வீட்டுக்கு கூட்டு வந்து ஜேகே நீங்கள் தாண்டா நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே
சொல்லு. ம், என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுவீங்களா? எனக்காக யார் அழுதாலும் எனக்கு பிடிக்காது, புரியுதா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு நிற்காத, கிளம்பு. நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வராத இனி. நான் உங்கள் ஒய்ஃப் தானே, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க என்கிட்ட? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு வாயின். கிளம்பு நீனு. நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகியோட கையை பிடிச்சிக்கிட்டீங்க, விடவே மாட்டீங்க. ஸோ வந்து அவன் எல்லாத்தையும் சொல்கிறான், இதுதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போதுமா, கிளம்புறியா? ம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? கொஞ்சோண்டு சாப்பிடுங்க ஜிக்கி, ப்ளீஸ் ஜிக்கி. எனக்கு சாப்பிட்டு தெரியும், நீ போன. ஜிக்கி ஏன் ஜிக்கி என்ன பிடிக்கல ஜிக்கி, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏன் ஜிக்கி பேசிட்டு இருக்கீங்க? என்னை வந்து கல்யாணம் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணேன், ஓகேவா? இதுக்கு அடுத்து என்னோட லைஃப்ல வராத வாயின். எனக்கு செம்ம கோவம் வருது, எனக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்கவே இல்லை வாயின். பிடிக்கலன்னா அப்புறம் எது கல்யாணம் பண்ணிக்க ஜிக்கி? ஏன் கல்யாணம் பண்ணீங்க நீங்க? பண்ண சொன்னாங்க, பண்ணேன், போதுமா? இந்த ரீசன் போதுமா உனக்கு? இதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சாலும் முடியலனாலும் இதான் உண்மை. ஐ ஹேட் யூ வாயின். சேம் டியூ ஜேகே. எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல இப்போலேருந்து. பாய் எல்லாத்துக்கும். தென் சாரி, நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. இன்னொன்று, உங்களுக்கு என்ன பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, உங்களுக்கு சரியாகிற வரையும் நான் இங்கே தான் இருப்பேன், ஓகேயா? இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் சரி அக்செப்ட் பண்ணாட்டே சரி, இதான் உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏய், என்ன டென்ஷன் பண்ணாத வாயின். சும்மா கத்திட்டு இருக்காதீங்க ஜிகே, புரியுதா? ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவனை கேர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். அவன் எப்படின்னா, ஒரு தண்ணி கூட அவன் கையால் குடிக்க விட மாட்டீங்க நீங்கள் தான் எடுத்து தருவீங்க. குழந்தை மாதிரி பார்த்துப்பீங்கடா அவனை. அவனுக்கு வந்து இதெல்லாம் எப்படின்னா, எதுக்கு இவன் நமக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நீ எவ்வளோ சீன் கிரியேட் பண்ணாலும் இதெல்லாம் நடக்காது வாங்கி என்கிட்ட அப்படின்ற மாதிரி. அவன் வந்து அவனுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை மறைச்சுமே வந்து இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கிட்டு, எனக்கு வந்து நான் வந்து கோவமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில்லி பிஹேவியரோட இருக்கிறான் ஜேகே. ஸோ வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜேகே வந்து நம்ம மேலே கோவமாக மட்டும்தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனாலுமே ஜேகேக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் உள்ள இருக்கும். சரி, இவன் ஏன் நமக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால இவளுக்கு ஏதோ ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவோம், வாயன் நான் கேட்குவா, தப்பாக நினச்சிக்க மாட்டேன். கேளுங்க. நீ லவ் பண்ணியிருக்கியா? இல்லை. பண்ணது இல்லையா? இல்லை. ஏன் கேட்குறீங்க? இல்லை, மோஸ்ட்டாக ஒரு அரேஞ்ச் மேரேஜில் பிடிக்காத கல்யாணம் நடக்குது அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்து அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என்னோட லவர் கூட சேர்த்து வை அப்படின்றதுக்காக தானே. சொல்லு, யார் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லு, நான் சேர்த்து வச்சிடுறேன். நீயும் ஹாப்பியாக இருப்பல. சிக்கி இப்படி பேசாதீங்க சிக்கி, எனக்கு ரொம்ப சீப் பிஹேவியராக நீங்கள் தெரியுறீங்க ஜிக்கி. ஏய், பார்த்து பேசு, புரியுதா? ஐம் ஆர்மி சோல்ஜர். சி, இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க ஜிக்கி. நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா? நான் சேர்த்து வைக்கிட்டோம் வேணா? லவ் பண்ணுறேன்னு சொன்னால் சேர்த்து வச்சிருவியா? ஆமாம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். நான் அவளை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், வேறு யாரையுமே கிடையாது, புரியுதா? என்னால் வேறு யாரையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. யார் இந்த பொண்ணு சொல்லுங்கள்? இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஸோ அதுதான் அந்த அந்த சைல்டுஹுட் லவ்வர், அவனோட லவ்வர். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த பொண்ணு நான் சேர்த்து வச்சுட்டேன், நீங்கள் வந்து என் லைஃப் விட்டு போயிடுவீங்களா? நீங்கள் என்னை எப்போவுமே இப்போ இல்லை எப்போவுமே லவ் பண்ண மாட்டீங்களா ஜிக்கே? பண்ண மாட்டேன், அது என்னால் முடியவும் முடியாது வாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக நான் உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி தேடிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஜேக்குமே அன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்புற மாதிரி தான்டா இருக்கும். நான் கிளம்புறேம்மா, ஓகே, இதுக்கடுத்து நான் எப்போ வருவேன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அவன். போனதும் நீங்கள் கரெக்டாக ஏர்போர்ட் கிட்ட தாண்டா நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கு. ஜேகே, ஒரு நிமிஷம் எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா நீங்கள்? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுவாவ. ஸோ அது வேற யாருமே இல்லை, அந்த சைல்டுஹுட் லவ்வர் தாண்டா அந்த பொண்ணு. நிறுத்தின உடனே ஜேகேக்கா ஷாக்கிங்காக இருக்கும். அதே ஃபேஸ் அப்படின்றதால. ஏய், நீ எப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான் ஜேகே. கண்ணில் தண்ணியாக வருது. உங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியுது ஜேகே அழுவான் அப்படின்றதையே. உங்களுக்கு நீங்கள் கண்ணை தொடச்சிக்கிட்டே எட்ட போயிடுறீங்க. நீங்கள் பேசுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க நிறைய பேசிகிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். எப்படின்னா நார்மலாக அழுதுகிட்டு பேசிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் ஹாப்பியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் எட்ட இருந்து பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா இவன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிட்டே போயிடுவாள். சரி ஓகே இவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். நீங்கள் வந்து ஜேகே வந்து உங்களை கூப்பிட்டுருப்பான். ரொம்ப தேங்க்ஸ் வைன் எனக்காக இவ்வளோ பண்ணதுக்கு. பரவாயில்ல ஜிக்கி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஜெய்கிக்கு என்னை பிடிக்காது தான், இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஜேகே வந்து திரும்ப ஊருக்கு வராண்டா. திரும்ப ஊருக்கு வந்தோடனே உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமன்றதை விட ஒரு மாதிரி சஃபரிங்லேயே இருப்பீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்டே யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டீங்க. எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்மைலி ஃபேஸோட வச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த டிவோர்ஸ் நோட்டீஸை அப்படியே நீங்கள் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவன்கிட்ட ஜேகே வந்தோடனே அதுக்கடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக ஜேகேவும் வந்துடுவான். 1 வீக் தங்குற மாதிரி தாண்டா வந்திருப்பான் அவன். வந்துட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து அவனை எதுவுமே பெருசாக கண்டுக்கதே இல்லை. வயன் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்கள்? சரி நான் கிளம்புறேன், எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படின்னா அவன் பேச வந்தாலே ஒமிட் பண்ணிட்டே அதை போயிட்டே இருக்கீங்க. இது அவனுக்குமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரியே 5 days போயிடுது. ஸோ 6th day வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. என்ன பண்ணுறது, இதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. நீங்கள் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் அவன்கிட்ட கொடுத்துட்டே போயிடலாம் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் தான் இருக்கீங்களே. ஸோ அவன்கிட்ட அதை கொடுக்கும்போது அவன் வந்து என்ன சொல்கிறான், என்னது இல்லை ஒன்றும் இல்லை, இது வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஜேகே, நீங்கள் பிரித்து பாருங்கள், உங்களோட லைஃப் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் வந்துடுவீங்க கடன்ட்டு. ஸோ மாடியில் நின்று தான் பேசிகிட்டு இருப்பீங்க. படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்து அவ்வளோ பெட்டில் படுத்து அவ்வளோ அழுதுகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அவனுக்காக நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பீங்களா, அது எல்லாத்தையுமே கிழிச்சு குப்பையில் போட்டுருவீங்க நீங்கள். ஸோ அதாவது ஒரு டஸ்ட்பினில் போட்டுருவீங்க. ஸோ அந்த டஸ்ட்பின்லேயே வந்து உங்கள் ரூமோட கார்னரில் தாண்டா இருக்கும். கொடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு தாண்டா கிளம்பிடுவீங்க. நீங்கள் கிளம்பினோடனே இவன் ஜேகே வந்து எல்லாத்தையுமே அந்த 1 day அவன் ரொம்ப மிஸ் பண்ணுவான். அந்த 6th day. ஸோ நெக்ஸ்ட் டே அவன் வந்து கிளம்பணும் ஊருக்கு. ஸோ அந்த 1 day வந்து அவன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பான் உங்களோட ட்ரெஸ் பார்க்கறது. அதுக்கடுத்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோடனே உங்களோட லெட்டர்ஸ் அந்த குப்பத்தொட்டில் கிடந்தோடனே அதை எடுத்து படிச்சு பார்ப்பான் அவன். ஜேகி நீ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது உன்னோட மனசு மாறல, அப்போ வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் நீ படிச்சு பாரு, உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஜேகி. இது ஏன்டா என் கனவுல வரவே இல்லை நீனு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ பாட்டா அங்கே போய் உட்காந்துக்கிட்ட. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது ஜேகி, நீ இப்போ இப்படி இருக்கலாம், ஆனால் என்னைக்கா ஒரு நாள் நீ சேஞ்ச் ஆகும்போது நீ வந்து எனக்காக மட்டும் உன்னோட லவ்வை நீ ஸ்பெண்ட் பண்ணுவ பாரு, அந்த ஒரு நாள் எனக்கு போதும் ஜேகி. இந்த 6 month நீ அங்கே வந்துட்டு அந்த 1 month மட்டும் எனக்காக மட்டுமே உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்ப ஜேகி. இதெல்லாம் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. இந்த லெட்டர் நான் உனக்காக எழுதியிருக்கேன், இதை நீ எப்போ படிக்க போகிறேன்னு தெரியல, ஆனால் நீ படித்தா நான் கூட இருந்துட்டு இருப்பேன் ஜேகி. அப்போ வந்து நான் ப்ளஷ் ஆகி சிரிச்சிட்டு இருப்பேன். இந்த லெட்டர்ஸ்லாம் அவன் கூட இருந்து நீ படிக்கும்போது நான் அதை பார்த்துட்டே அப்படின்ட்டு அவ்வளோ இதாக எழுதியிருப்பீங்க. உங்களாலே வந்து எப்படின்னா அந்த லெட்டர்ஸ் மூலிமா உங்கள் ஃபீலிங்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள். இதை ஜேகே பார்த்துட்டு அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒயனுங்க தெரியலடா அவள் எங்கே போனான்னு. அவள் இப்போ எங்கே போனா அவள் ஜேகே, ஏன் இவ்வளோ கோபப்படுற அவள்கிட்ட, இப்படிலாம் இருந்தால் எப்படிடா அவ இங்கே இருப்பா, எப்படிடா இருப்பானா, அப்போ எங்கே போயிருக்கா அவள் அவங்க அம்மா வீட்டுக்காக போயிருப்பா ஜிக்கி, இல்லை வேற எங்க வெளியே போயிருப்பா ஜிக்கி. இப்படி ஜிக்கி ஏன் ஜிக்கி இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி வெறி கொண்டு தேடிட்டு இருக்கா அவங்கள. எங்கே போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தேடிட்டு இருப்பான். நீங்கள் கிடச்சிவே இருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு பார்க்கில் தானே உட்காந்து அழுதிட்டு இருப்பீங்க. அவன் வந்து பார்த்துருவான், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, வரங்க வீட்டுக்கா. இல்லை ஜிக்கி நீங்கள் போங்க, நான் வரேன், அப்புறமேட்டு வரேன், உன்னை வான்னு சொன்ன வாயின் சொல்லிட்டு உங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். உங்களுக்கா ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்குடா இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டு போய் அவங்க பெட்ல உட்கார வச்சு அந்த டஸ்ட்பின்ல அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அவன் ஒட்டி வச்சிருந்துருப்பான். அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட காட்டுறான். என்ன வாயின் இது ஜெகி, அது என்னன்னு கேட்டேன். அது நான் உங்களை லவ் பண்றேன் ஜெகி. அதை சொல்லியிருக்க வேண்டியதானே. இல்லை ஆனால் நீங்கள் அந்த பொண்ணை தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஸோ அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முழுங்குறீங்க ஒரு வேர்ட்ஸையுமா நீங்கள். அவன் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா, தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க வந்து அங்கே அந்த பொண்ணிட்ட என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, எங்க பாரு சில்லு, நான் ஒன்று சொல்லவா, தப்பா எடுத்துக்காத, நீ இத்தனை வருஷம் கழிச்சு வந்தது எனக்கு ஹாப்பி தான், சாரி. அவள் உன்னை கூட்டிகிட்டு வந்தா, அதுவுமே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த 1 month அவள் என்னை எவ்வளோ கேர் பண்ணா தெரியுமா.
அவளை எனக்கு பிடிக்காது தான். அது இருந்துமே தெரிஞ்சுமே அவள் என்னை அவ்வளோ கேர் பண்ணான், ஒரு சின்ன குழந்தை மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒரு தண்ணி கூட எடுக்கவில்லடி அவ. எல்லாத்தையுமே அவள் தான் ஒரு ஒரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தான், லைக் ஏ சைல்டு மாதிரி. இப்போ உன்னை அவ எதுக்கு கூட்டு வந்து நிறுத்தினா தெரியுமா? எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான். இதெல்லாம் நான் அவள்கிட்டே சொல்லியிருக்கலாம், பட் இருந்தாலும் என்னோட ஈகோ வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இன்னை வரைக்கும். யாருக்கிட்டுமே இல்லாத ஈகோ அவகிட்ட மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிறதுனா என்னுடைய இந்த லைஃப் என்னோட வைனுக்காக மட்டும்தான். பரவாயில்ல ஜிகே, நானும் இதை சொல்றதுக்காக தான் வந்தேனே. அவ என்னை எவ்வளவு எஃபோர்ட் போட்டு கூப்பிட்டு வந்தா தெரியுமாடா? கெஞ்சிராடா அவர், ஜிகேவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதோ ஓப்பனப்பா சொல்றா, எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்றாடா அவ என்ன. இப்படியா சொன்னா? இப்படிதான் சொன்னான். அவ இவ்வளவு பெயின்ல இருக்கா தெரியுமா? ஜிகே இன்னொன்னு சொல்றேன், அவ உன்னை லவ் பண்றாடா. என்னடி சொல்ற? ஆமா, அவ உன்னை லவ் பண்றா. நீ இதை அவகிட்ட கேட்காத, அவ பண்ற ஒரு ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோ ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. நான் நான் வந்து இது வந்துட்டு சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்தேன்டா. நான் சொல்லிட்டேன், ஆனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கே இது புரிஞ்சிருச்சு. ஸோ அவள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஜேகே அதுக்கு அடுத்து வந்து அவகிட்ட கொஞ்சம் நார்மலாக லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு தான் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா அழுகையா வந்திருக்கும். இதெல்லாம் இப்போ தானே ஜேகே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கா எல்லாத்தையுமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ நம்ம இப்போ பேக் டு த ஸ்டோரிக்கு வந்தலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஜேகே போட்டு சும்மா அட்டின்னு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி பண்ண? இதை முன்னாடியே சொல்ல மாட்டேங்க நீனு. ஒன்று சும்மா பலான்னு பார்த்தேன், பட் நீ அந்த ஒரு நாள் என்னை ஒமிட் பண்ண பாரு, செத்துட்டேன் வாங்கி. நான் முடிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்த நீ என்னை ஒட்டு மொத்தமாக ஒதுக்கிட்டியோன்னு நினச்சிட்டு பயந்துட்டேன் வாங்கி. அதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான் ஜேகே. மூசு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். நீங்கள் ரெண்டு பேருமே அவ்வளோ அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து ஜேகேயோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு நான் இருக்கேன், கொஞ்சம் வரீங்களா ரெண்டு பேரும் கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கா ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே ஓடிடுறீங்க. ஜேகேவும் இரு வரேன் கூப்பிட்ட போயிடுவாடி எப்படி? ஜிக்கி சும்மா சும்மா திட்டாதீங்க, கீழே வாங்க கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க. ஜேகேவும் உங்க பின்னாடியே வராங்க. ஜேகேயோட அம்மா தான்டா, உங்களோட ஹனிமூனுக்காக தான் பேசுறதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. என்ன 2 பேர் போயிட்டு வரீங்களா என்ன? மா எனக்கு என்னடா வேலை இருக்கா? போக முடியாதா? சரி ஓகே விடு. நான் அப்படி சொல்லவே இல்லையே, எனக்கு வேலைலாம் இல்லை, நானே இதை பத்தி பேசணும் தான் அவங்கள்ட்ட. என்னடா சொல்ற? ஆமா, நாங்களும் எவ்வளவு நாள் தான் எங்கேயுமே போகாம நானும் வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கேன். அவ எவ்வளவு நாள் தான் வீட்டுல உட்காந்துருப்பா? ஓ, இந்த அக்கறைலாம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் நிறையவே இருக்கு. சரிடா, எங்க போறதா பிளானு? நாங்க எஸ்கே போறோம். ஏன் சிக்கி, இங்க வேற எங்கேயா கூட்டு போக வேண்டியதானே? அவளுக்கு அங்கதான் பிடிச்சிருக்காமா, அதனால நாங்க கூட்டு போயிட்டு வரேன். நீங்க வீட்டுல பத்திரமா இருங்க. சரிப்பா, நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு வந்து நாங்க ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இதை சொல்றதுக்கு அங்க கூப்பிட்டீங்க, ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம்ல. டேய், ஒரே வீட்டுல இருந்துகிட்டு எதுக்குடா கால் பண்ணணும்? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா, போங்கம்மா. ரொம்ப ஓவரா பண்றாங்க இவன். சரி விடுறி, அவன் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்ணிட்டு போட்டோம் விடு. ஏதோ இப்பயா தெரிஞ்சிருக்கானே, அது வரையும் போதும். பா, ரொம்ப பேசாதீங்க அப்படியே 2 பேரும் கலாய்க்கிற மாதிரி. கம்முன்னு போங்கம்மா. இவள்கிட்ட நானே பேசணும்னு இருந்தா, ஆனா இதுக்குள்ள வந்து சிக்கி கம்முன்னு இருங்க சிக்கி. ஏன் சிக்கி பேசதானே செய்யறாங்க? ஏய் கம்முன்னு நீனு. அவனும் என்னன்னே திட்டுங்க. என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல, ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்கன்னு சொன்னேன். கலாய்க்காதடி நீயும். ஷோ கம்முன்னு இருங்க ஜேகே அப்படின்னு சொல்லிடுறீங்க நீங்க. அதுக்கு அடுத்து வந்து ஜேகே தாண்டா அப்புறமேட்டு உங்களை ரூம் கூட்டு வரான். கூட்டு வந்துட்டு, பொண்டாட்டி யாருங்க? இவர் பொண்டாட்டி கூப்பிடுறாங்க பாருங்க, வாங்க. ஏய் காத்தியா, உன்னை தாண்டி கூப்பிட்டேன். மிலிட்ரி மேனுக்கு இவ்வளோ இதெல்லாம் இருக்கும், ரொம்ப ரகடான ஆளுன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் ரொமான்டிக்கா தான் இருக்கீங்க. நான் கோல்ட் அண்ட் ரொமான்டிக் தான், ஓகேயா? அது இவ்வளோ நாள் யார்கிட்ட எக்ஸ்ப்ளோஸ் பண்றது அப்படின்னு தெரியல, அதனால அப்படி இருந்தேன். அப்ப இப்போதான் நீ வந்துட்டியே செல்லம்மா, கொஞ்சம் வா. செல்லம்மா கொஞ்சம் போறீங்களா? ஜெக்கி சொல்றி, எனக்கு ஹாப்பியா இருக்கு ஜெக்கி. எனக்கு அதை விட ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ரொம்ப. அதுவும் கூட இப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. இது நான் ரொம்ப புதுசா இருக்கேன், நான் இப்பெல்லாம் இருந்ததில்லை ஆக்சுவலா. ஒன்னால
உன்னால மட்டும் தாண்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தூக்கி சுத்திட்டு இருக்கான். "சிக்கி இறக்கி விடுங்க. எனக்கு பாருங்க தல சுத்துது" அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அதுக்கு அடுத்து வந்து, "நான் இன்னும் எதுவுமே பண்ணலடி. அதுக்குள்ள தல சுத்துது, வாந்தி வருதுன்றாத. ஏதாவது நெனச்சுக்க போறாங்க யாராவது." அது சரி. யாரும் எதுவும் நெனச்சுக்க மாட்டாங்க. நீங்க அன்னைக்கு பண்ணீங்க பாருங்க. என்னைக்கு? ஃபர்ஸ்ட் நைட் அப்போ. அவ்ளோ ரகடா நடந்துக்கிறீங்க ஜிக்கி நீங்க. அப்படிதான் நடந்துப்பேன். இப்பவும் அப்படிதான் நடந்துக்க போறேன். ஜிகே இது ஈவ்னிங். ஈவ்னிங்கா இருந்தாலும் எனக்கு என்ன? கம்முனு இரு நீனு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஷோல்டர்ல தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்ல தான் புஷ் பண்றான் உங்கள. நீங்களா மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. உங்க கால பிடிச்சு இழுத்துடுறான் அவன். இழுத்துட்டு அப்படியே உங்களோட டோஸ்ல தான் கிஸ் குடுத்துட்டு இருக்கான் அவன். ஜிக்கி கால்ல கிஸ் குடுக்காதீங்க ஜிக்கி. ஏய் கால். என் பொண்டாட்டி கால்ரா இது. இங்க தான் கிடக்கணும் நானு. இவ்ளோ நான் பண்ண பெரிய தப்புக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து அப்படியே கிஸ் குடுத்துட்டே வரான். மேலேயே வரான் அவன். ஸோ உங்களுக்கா ஒரு மாரி ப்ளஷ் ஆயிட்டே இருக்கு. ஜிக்கி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஜிக்கி. மாதிரியா இருக்காடி. என்ன மாதிரிடி இருக்கு செல்லம்? எனக்கு ஒரு மாரி டெம்ப்ட் ஆகுது. ஆஹா! டெம்ப்ட் ஆகுதா? இன்னும் பண்ணுவேன்டி நானு. ரொம்ப நெறைய பண்ணுவேன். ஜேகே சும்மா இருங்க ஜேகே. இப்ப என்ன பண்ணீங்க? ஹம்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ஏய்! இதோட நெறைய பண்ணுவேன்ற? ஹம்மிங்க்கே இவ்ளோ இதா? இன்னொரு தடவ பண்ணுங்க எனக்காக. நான் உனக்காக பண்ணுவேன். நீ எனக்காக ஒண்ணு பண்ணுவியா? என்ன பண்ணணும்? மோன் பண்ணணும். பண்ணுவியா? சரி நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்ப நான் பண்ண வைக்கட்டா? ஜிகே என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உன்ட்ட தாண்டி பேச முடியும். நான் பண்றேன், நீயும் பண்ற. ஓகேயா? நான் பண்ண மாட்டேன். பண்ற. அப்படின்னு சொல்றான் அவன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருக்கான். ம். ஜிகி ஜிகி போதும். ஐயோம்மா எனக்கு மூடாகுது. மூடாகுதா? பண்ணு அப்போ. பண்ணு 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 வாயன். நான் பண்ண மாட்டேன். ஏய் பண்றி. ப்ளீஸ்டி. இப்ப நான் பண்ணல. பண்ணு நீயும். ஜிகி ஐயோ என்ன என்ன கேரக்டர்டா நீனு? கோவப்பட்டா ரொம்ப கோவப்படுற. ரொமான்ஸ் பண்ணா ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்படிதான் நானு. பண்ணு நீனு. அப்படின்றா. ஏய் டயலாக்லாம் நல்லா இருக்கே. இப்படிதான் நானு. பண்ணு நீனு. செம்மையா இருக்கு ஜிக்கி. ஒயின் மழுப்பாம பண்ணுடி அப்படின்னு சொல்றான். நீங்க அதுக்கடுத்து அவன் காது கிட்ட போயிட்டு ஜிக்கி கிட்ட வாங்களேன். பண்ணு. நான் ஒண்ணு சொல்றேன் காதை காட்டுங்க. சொல்றி. ஆ ஏய் என்னடி பண்ண? நான் எதுவும் பண்ணல. நீங்க கேட்டது தான் பண்ணேன். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிர்றீங்க நீங்க. ஸோ இப்படியே உங்க லைஃப் அவ்ளோ ஜாலியா போயிட்டு இருக்குது. அதுக்கடுத்து நீங்க பிரெக்னன்ட் ஆயிடுறீங்களா? ஸோ பிரெக்னன்ட் ஆனோனே உங்களுக்கு வந்து பாய் பேபி தான் பொறக்குறான். ஜியான். ஓகேயா? ஜேகேவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஒயின் எனக்கு அடுத்து ஒரு பொண்ணு வேணும் ஒயின். பொண்ணா? சார் நீங்க வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுடி. எனக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாளைக்கு வந்துரவா? அப்போ ஊருக்கு வரீங்களா? ஏன்டி நீ வேற நானே சும்மா சொன்னேன்டி. இங்க லீவே தரமாட்டானுங்க. அதுவும் மேஜரா வேற ஆயிட்டேனா? என்ன மேஜர் ஆயிட்டீங்களா? இப்பதான் ஆகுறீங்களா? ஏய் சோல்ஜர் மேஜர் டி. மேஜர் சோல்ஜர் ஆயிருக்கேன். அதனால. ஓ! ஓகே, 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 ஓகே. அப்படின்னு சொல்றீங்க நீங்களும். ஸோ அப்படியே இப்படியே போகுது. அவன் வந்து 6 மந்த்துக்கு ஒன்ஸ் தான்டா வருவான். அதுவும் 1 மந்த் மட்டும் தான் வீட்ல இருப்பானே. அதுக்கடுத்து அப்புறமேட்டு நீங்க வீடியோ கால்ல தான் உங்களோட லைஃப ஓட்டிட்டு இருக்கணும். இப்படியே உங்களோட டேஸ் போயிட்டுருக்கு. ஓகே ஆர்மீஸ். இதோட இந்த ஒன் ஷாட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்து ஒரு சிங்கிள் வேர்ட்லயாவது ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகே பாய் டா ஆர்மீஸ்.